மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ராஜாங்கம் வந்து கேக்குறாங்க ஐஸ்வர்யா கிட்ட, ஐஸ்வர்யா சொல்லுமா, உனக்கு என்ன சொத்து வேணும், எவ்வளவு பணம் வேணும் சொல்லுமான்னு சொல்லி கேக்குறாங்க. குழந்தை மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கேனோ அதே அளவுக்கு பாசம் தான் என்னுடைய மாமா மேலே வச்சிருக்கேன். அதே மாதிரிதான் மாமா மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கேனோ அதே அளவுக்கு தான் குழந்தைங்க மேலே வச்சிருக்கேன். இந்த அளவுக்கு நான் பாசம் வச்சிட்டு இருக்கும் போது எதுக்காக எனக்கு சொத்து சுகம் பணம் இது எதுவுமே எனக்கு தேவை கிடையாதுன்னு சொன்னதும் இதை கேட்ட ஐஸ்வர்யாவுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. என்ன ஐஷு, எதுக்காக இப்படி சொல்ற? உனக்காக ஆசையை சொத்து கொடுக்குறேன்றாங்க, இதுல என்ன இருக்குன்றாங்க. இல்ல ஆண்டி, அந்த சொத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன், எனக்கு குழந்தைங்களோட அன்பு பாசம் இதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதை கேட்டதும் பயங்கர கோபம் வருது, இருந்தாலும் வெளிக்காட்டிக்கிறதே கிடையாது. உடனே நம்ம ஈஸ்வரி ரூம்ல உட்காந்துட்டு இருக்காங்க. மா, இல்லைன்னா அது 2 கோடியாவது பணம் கொடுத்துருப்பாங்க, அதுல ஏதோ 1 கோடி நம்ம எடுத்துக்கிட்டு மீதி 1 கோடியை நம்ம ஐஸ்வர்யாவுக்கு கொடுத்துடலான்னு பிளான் பண்ணா, இவ என்னம்மா பணமே வேண்டாம்னு சொல்லிட்டா, அப்ப நம்ம பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சது எல்லாமே வேஸ்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லடா, அப்படியெல்லாம் விட முடியாது. இந்த ஈஸ்வரி என்ன நினைச்சிட்டேன், முதல்ல மயிலே மயிலேன்னு சொல்லிட்டு இறக்கு போட சொல்லுவோம், அவ இறக்கு போடலைன்னா அப்புறம் வெடுக்கு வெடுக்குன்னு புடுங்கிட வேண்டியதுதான். யாரா இருந்தா என்ன? அம்மா என்னம்மா சொல்ற? ஒருவேளை அவ உன்னுடைய அண்ணன் பொண்ணா இருந்தா கூட இப்படிதான் பண்ணுவியா? ஆமா, யாரா இருந்தாலுமே நான் இதைதான் பண்ண போறேன், பொறுத்து இருந்து பாரு இந்த ஈஸ்வரியோட ஆட்டத்தைன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்துல வந்து ஈஸ்வரி இருக்காங்க. அடுத்ததான் நம்ம ஐஸ்வர்யாவை காட்டுறாங்க. ஐஸ்வர்யா குழந்தைய தூங்க வச்சிட்டு இருக்காங்க. அப்ப சேது ஐஸ்வர்யா கிட்ட போனதும் என்ன இஷ்யூ பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்கிறாங்க. மாமா, குழந்தை தூங்க வச்சுட்டேன். சரி மாமா, லைட் ஆஃப் பண்ணிட்டாரு, தூங்குங்கன்னு சொன்னதும் இல்ல ஐஷோ, கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றாங்க. என்ன விஷயம் மாமா, சொல்லுங்கன்னு சொல்றாங்க. நானு பொருத்தத்துல இருந்தே அம்மா பாசம் இல்லாம வளர்ந்ததுதான். என்னுடைய சின்னம்மா என் மேல உண்மையான அன்பு பாசம் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் யார் யார் மேலேயும் உண்மையான அன்பு பாசம் வச்சேன், அவங்க எல்லாருமே எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதுக்கு மேல யார் மேலேயும் பாசம் வைக்க கூடாதுன்னு நினைச்சப்பதான் எனக்கு கடவுளா கொடுத்த வரம் தான் அழகரும் மீனாட்சியும். அவங்கள தவிர எனக்கு லைஃபே இல்ல. ஒருவேளை நீ மட்டும் மீனாட்சியை வந்து காப்பாத்தலன்னா என்ன ஆயிருக்குன்னே தெரியாது. அவதான் என்னுடைய அம்மாவா நினைச்சு அவ மேல உண்மையான அன்பு பாசம் வச்சிருக்கேன்னு நல்லா சொல்லி அவ்வளவு வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க. என்ன மாமா இது, எதுக்காக நீங்க அப்படி பேசிட்டு இருக்கீங்க? உங்க மேல எந்த அளவுக்கு அன்பு பாசம் வச்சிருக்கேனோ அதே அளவுக்கு நான் அழகர் மீனாட்சி மேலே பாசம் வச்சிருக்கேன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இங்க பாரு ஐஸ்வர்யா, நானு உனக்கு கல்யாணம் பண்ணி வந்ததுல இருந்தும் உன் மேல உண்மையான அன்பு பாசம் நான் வச்சதே இல்லை. அது எல்லாமே என்னுடைய தப்பு தான். அதுக்காக முழுசா என்னுடைய மனசு மாறாது. என்ன மாத்திக்க நான் ட்ரை பண்றேன். அது வரைக்கும் நம்ம ஃப்ரெண்டா இருக்கலாம்னு சொல்லிட்டு சேர்த்து சொல்றாங்க. இதை கேட்ட ஐஸ்வர்யாவுக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுது. அடுத்ததான் நம்ம தமிழா காட்டுறாங்க. தமிழ் வந்து ஐஸ்வர்யா குழந்தைய காப்பாத்துறத நினைச்சு அவ்வளவு வருத்தப்பட்டுட்டும் ஃபீல் பண்ணிட்டும் இருக்காங்க. அதுக்காக எப்பனாலும் அவளுக்கு நான் நன்றி கடனா இருப்பேன்னு சொல்லிட்டு தமிழ் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஐஸ்வர்யா குழந்தைங்கள நல்லபடியா பாத்துக்கிறான், அவ்வளோ கேர் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப குழந்தையும் நம்ம ஐஸ்வர்யாவை தான் அம்மான்னு கூப்பிடுது. இதை பார்த்து வீட்டுல இருக்க எல்லாரும் பயங்கர சந்தோஷப்படுறாங்க. ஒருவேளை நம்ம தமிழை பார்த்து குழந்தை அம்மான்னு கூப்பிடலன்னா தமிழ் எந்த அளவுக்கு வருத்தப்பட போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.